ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரும் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே ததீயாங்கிரி கலத்ரேனு கணாயாஸ்து நமோ நமः. ஸ்ருதிஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியவா சொன்னா. அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியா கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர். நமः பார்வதி பதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். நம்ம அம்பாளுக்கு மூலஸ்தானம் காஞ்சிபுரம்னு சொல்றோம், கஞ்சி காமாட்சின்னு சொல்றோம். கஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு முதல்ல கஞ்சி காமாட்சின்னு சொல்றோம். கஞ்சி காமாட்சி பத்தி ஒரு ஊமை கவின்னு அவனுக்கு பேரு, மூக்க கவின்னு அவனுக்கு பேரு. அவன் இங்க திடீர்னு அம்பாளுடைய வாக்குல இருந்து ஒரு துளி அவனுக்கு பட்டு அதிலிருந்து அவனுக்கு பிரகாசம் உண்டாயி திடீர்னு ஒரு 5 சதகம் 500 ஸ்லோகம் அந்த சமயத்திலேயே அவனுடைய வாக்குல இருந்து அப்படியே உசரிச்சதுன்னு சொல்றதுதான் மூக்க பஞ்சாயத்துன்னு பேரு. அதுல அவன் முக்கியமா சொல்லிக்கிறது, காமாட்சியினுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு அடையாளம் என்ன? உனக்கு காமாட்சி உண்மையா நீ காமாட்சி பக்தி பண்ணி அந்த அனுகிரகம் உனக்கு கிடைச்சதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? காமாட்சி கட்டாட்சம் கிடைச்சதுக்கு சில அடையாளம் உண்டு. அது ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்கா. முதல் சதகத்துக்கு ஆரியா சதகம்னு பேரு. இருக்கிறதுக்குள்ள சின்ன ஸ்லோகம் ஆரியா ஸ்லோகம், ஆரியா விருத்தம்னு பேரு. பாக்கி இன்னும் 4 சதகம் இருக்கு. அந்த 400 ஸ்லோகம் கொஞ்சம் பெரிய ஸ்லோகம். இது இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சின்ன ஸ்லோகம். இது முதல் ஒரு ஸ்லோகம். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்க, சிவ சிவ. நம்ம எது இருந்தாலும், நமக்கு எந்த குறை இருந்தாலும் இந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு சட்டுன்னு சிவசிவா என்னோ இருந்தா சிவசிவா அப்படிங்கிறோம். ஏன்னா மனசுக்கு ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு காரியம் நடந்துதானே சிவசிவாங்கிறோம். இங்க இருந்து எல்லாருக்கும் சகஜமான குழந்தை முதற்கொண்டு பெரியவாளை முதற்கொண்டு எல்லாருக்கும் ஏன்னா அவங்க சமாச்சாரம் என்ன சிவசிவா, அதை பத்தி நினைக்காது அப்படின்னு. சிவசிவான்னா அது இது வரைக்கும் நினைச்சதோ நான் அனுபவிச்ச ஒரு கஷ்டமோ அதனுடைய பிராயசித்த அர்த்தம் அது திரும்பி நமக்கு தோஷம் நமக்கு ஒட்டாம இருக்கிறதுக்காக சிவசிவான்னு சொல்லுவோம். அதுல இருந்து சிவங்கிற பாவத்துக்கே பல மங்களம் அர்த்தம். சுஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சிவம்னு நிகழ்வுல சொல்லியிருக்கு அமரத்துல. காமாட்சியோட கட்டாட்சம் கிடைச்சிட்டு தானா இந்த தோஷங்கள்லாம் இனிமே கிடைக்காது அப்படின்னு முதல்ல சிவசிவான்னு சொல்லியிருந்தார். சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷாः விபினம் பவனம் மித்ரம் அமித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம். பஷ்யந்தி சமம் காமாட்சி கடாட்சிதா புருஷாः. காமாட்சியினுடைய கட்டாட்சம் பூர்ணமாக கிடைத்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்? பஷ்யந்தி சமம், சமமாக ஒன்றாக பார்ப்பார்கள். சமம்னா ஒன்றாக அர்த்தம். எதே ஒன்னா பார்ப்பா? காமாட்சி கட்டாட்சத்தை பெற்ற புருஷர்கள்லாம் விபினம் பவனம், பெரிய உப்பரிகள் வச்சு பெரிய மாடிகள்லாம் வச்சு வீடுகள் அரவணைகள் இருக்க, அந்த அரவணையும் சரி எங்கேயோ ஒரு காடும் சரி, இது ரெண்டும் ஒண்ணு. நமக்கு இது இருந்ததுனால ஒரு வசத்து. அந்த காட்டுல கிடந்தவனா அதனால அப்படி கிடக்கிறவன்னு ஒரு குறை அது அவளுக்கு இருக்காது. அதெல்லாம் சொன்ன விபினம் பவனம் இது சாமான்யமா இருக்கு இந்த திருஷ்டாந்தம். அப்புறம் அதுக்கு அடுத்து மித்திரம் அமித்திரம். அமித்திரம்னா சத்ருக்கு பேரு.
மித்திரன்னா ஸ்நேகிதனுக்கு பேரு. பரமசத்ருவா இருக்கிற இடத்துல பரமஸ்நேகிதனான ஒரு எண்ணம் அவளுக்கு உண்டாயிடும். சத்ருங்கிறதே உலகத்துல அவளுக்கு தோணாது. எவன் இவனுக்கு பரமசத்ருவா இருக்கானோ அவனிடத்துல பரமமித்திரனாக அவனிடத்துல பாவனை உண்டாகும். அதுதான் காமாட்சி கட்டாட்சத்துக்கு இரண்டாவது அடையாளம். லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம். ரொம்ப காமம் ஜாஸ்தியா இருந்தானா ஒரு ஸ்திரீ புருஷால முத்தாட்டுக்கணும்னு தோணும். ஒரு காமத்தினுடைய ஒரு விகாரத்தை முதல்ல விசாரணம். அது அப்போ பிம்போஷ்டம் உதடுன்னு அர்த்தம். அந்த காமத்தை உண்டு பண்ற உதடு இருக்க, அந்த உதடும் ஓட்டாஞ்சல்லியும் லோஷ்டம்னா அது பேரு. கீழே கடை ஓட்டாஞ்சல்லியும் ஒண்ணுன்னு தோணும். ஆனா ஓட்டாஞ்சலி முத்தம் விட்டுக்கணும். அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப காமத்தை ரொம்ப ஜாஸ்தியா உண்டு பண்ற ஒரு பதார்த்தம் கூட ஒண்ணும் இல்லாம ஓட்டாஞ்சலிக்கு சமானமாக அவனுக்கு தோணி போயிடும். அப்படின்னு இந்த 3 திருஷ்டாந்தத்திலையும் மித்திரம் அமித்திரம் சொன்னதுனால கோபம் இருந்தானா சத்ருவனத்துல செய்தன்னு போவான்னு அவனுக்கு கோபம் அறிவோட அத்துதுன்னு அர்த்தம். அப்புறம் லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம்ங்கிறதுனால காமம் அறிவோட அத்துதுன்னு அர்த்தம். காமம், குரோதம், அதுக்கப்புறம் பயம்னு 3வது. அதுக்கப்புறம் லோகம், மதம், ஆச்சரியம் நடக்க 6 ஷெட் இருக்குன்னு கணக்கு பண்ணுவா. இது 3க்குள்ள அடக்கம் எல்லாம். இவனுக்கு காட்டு போனா சிக்கம் வந்துடுவேன், புளி வந்துடுவேன், கரடு விடுவேன், சாப்பாட்டு வேணும்ன்றது இப்படிங்கிறதெல்லாம் உடம்பு வலிக்குமே, பசி எடுக்குமே, இதெல்லாம் ஒரு பயம் தானே. அதனால அரவணை இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரின்னா இந்த உடம்பு 4 எண்ணம் விட்டு போச்சு, தேகத்துல 4 எண்ணம் விட்டு போச்சு. தேகத்துல 4 எண்ணம் இருக்கிறதுக்கு என்ன பயம். இங்கிருந்து மேல பாய்ச்சி வந்தா கூட ஒரு தரம் கொடுக்குறது நமக்கு. அதோட மேல தேகத்துக்கு அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். தேகத்துல இது ஜெயத்துல ஜாதியா இருந்தேன்னா இல்லாமனா இது மேல இருந்தா அப்படியே அப்படிதான் இது ஒண்ணும். இந்த வாழவரம் மாதிரி இந்த தூண் மாதிரி வச்சுக்கோங்க. இதை இதுக்கு நம்மளுக்கு என்ன இதுல ஒரு அபிமானம்ங்கிறத 4 அபிமானம் விட்டுதுன்னு அர்த்தம். காடும் அரவணையும் ஒண்ணுன்னு சொன்னதுனால நான் இந்த உடம்புங்கிற எண்ணம் விட்டுது. உடம்புங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒரு பயம். நம்ம பாதிக்கிறது எங்களுக்கு ஒரு பயம். விளையாட்டு மாதிரி அது மேல விழுந்தா அப்படியே அப்படி விளையாட்டு மாதிரி நினைச்சுட்டு இருப்பான். அது அம்பாளுடைய கட்டாட்சத்துக்கு ஒரு அடையாளம். ஆனா இவ்வளவுக்கும் வேதம் மூல பிரமாணம். சிவபக்தி பண்றாலும் சரி, விஷ்ணுபக்தி பண்றாலும் சரி, அம்பாளுடைய சக்தி பண்றாலும் சரி, இவ்வளவு இந்த அம்பாள் ஆறா காட்டி கொடுத்தது நமக்கு. விஷ்ணுன்னு இருக்காருன்னு பெருமான்னு இருக்காருன்னு 6 காட்டி கொடுத்தா, பரமசிவன் இருக்காருன்னு 6 காட்டி கொடுத்தா, இன்னும் வேதம் காட்டி கொடுக்குறது. அவருடைய தியானத்தை இப்படி பண்ணி 6 சொல்லி கொடுத்தா வேதம் சொல்லி கொடுக்குறது. வேதத்தை அனுசரிச்ச மதம் நமது. அப்படின்னு வைதிக மதம்னா தான் நமக்கு மூலம் எதுங்கிற நினைவாக நமக்கு கூட நம்முடைய மதத்துக்கு மூலம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சிவபக்தியும் விஷ்ணுபக்தியும் பரப்பினா ஒரு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவ கொஞ்சம் முக்கியமா இந்த சிவபக்தியும் விஷ்ணுபக்தியும் பரப்புறதுக்கு காரணமா இருந்திருக்கா. அவ சொல்றப்பெல்லாம் வேதமோடு ஆரங்கம் ஆயினானே. ஈஸ்வரனாருன்னா வேதத்தோட ஆரங்கத்தோட கூடின வேதம் ஈஸ்வர ஸ்வரூபம். சிவனே வேதம். அப்ப சைவம்னா வைதிகம்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஆழ்வாரும் அதே மாதிரிதான் எழுதியிருக்கா, நாயன்மாரும் ஒரே. சாமி கோவிலுக்கு போய் கூட சோதனை பண்றது இல்லை. ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல எனக்கு வேத முழக்கங்களும் அரங்கங்களுடைய சப்தங்களும் எங்க பாட்டம் இருக்கு. அப்பேற்பட்ட வேதங்களும் அரங்கங்களும் சேர்ந்து கொண்ட சோதனை பண்றது அந்த ஊர்ல இருந்து. அதுக்கப்புறம் அந்த ஊரை பத்தி சோதனை பண்றதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கா. பெரியவர்களும் சிவபக்தியும் விஷ்ணுபக்தியும் பிறக்கவங்க. அதனால வேதனை சரித்தவங்க மிக செய்வத்துறை விளங்க. இங்க வேதனை ஓங்கணும். நாமெல்லாம் ஒரு துறை இதுல இருந்து இறங்குறதுக்கு ஒரு பெரிய பிரவாகம் போச்சுன்னா ஒரு துறையெல்லாம் சூட்சமா இருக்கும். சைவம், வைஷ்ணவம், அம்பிகையுடைய பக்தம், கணபதி கௌமாரம், இதெல்லாம் ஒவ்வொரு துறையில இறங்கி அவன் தான் ஸ்தானம் பண்ணலாம். இந்த வேதநெறி இங்கதான் நம்ம மதத்துக்கு பேரு. தமிழ்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கா, வேதநெறி தரித்துவங்க. இந்த வேதநெறிங்கிறது வேத மாதான்னு பேரு. அந்த வேதத்துல சாட்சா அம்பிகையுடைய ஒரு சரணத்தை தியானம் பண்ணணும். அதுதான் நமக்கு கதி. தேவியருடைய சரணம் தான் நம்ம சித்தப்படுத்துறதுக்கு, சித்தப்படுத்திக் கொள்கிறதுக்கு நமக்கு தீர்த்தம். தேவியருடைய சரண தியானம் தான் நமக்கு தீர்த்தம். அதுதான் நமக்கு கதி. சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷாக
விபினம் பவனம் மித்ரம் அமித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம். எல்லாரும் சேவமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம பார்வதி பதயே. கோவிந்தநாம கீர்த்தனம்.